الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى عز وجل في القرآن العظيم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. والذين جاءوا من بعدهم يقولون ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من حج عن والديه بعد وفاتها كتب له عتق من النار. பெரும்பிற்குரிய அன்பான ஜமாத்தார்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, மாணவ செல்வங்களே, வந்திருக்கக்கூடிய தாய்மார்களே, ஒரு அற்புதமான இரவிலே நாம் எல்லாம் ஒன்றிணைந்திருக்கிறோம். குறிப்பாக இஸ்லாத்திலே, ஷரீஅத்திலே சில குறிப்பிட்ட இரவுகள் இருக்கிறது. அந்த இரவுகளில் எல்லாம் அமல் செய்யக்கூடியவர்களாக அந்த இரவிலே தூங்காமல் அந்த இரவை உயிர் கொடுக்கக்கூடியவர்களாக விழித்திருந்து அதிகமான வணக்கங்களை, இபாதத்துகளை செய்யக்கூடியவர்களாக நாம் உருவாக வேண்டும். அப்படிப்பட்ட இரவில் பெருநாளுடைய 2 இரவுகள் இருக்கிறது. இப்போ நாளைக்கு பெருநாள் அப்படின்னா அன்று இரவு, அன்னைக்கு இரவு என்ன செய்யக்கூடாது? தூங்கக்கூடாது. வணக்கங்கள் செய்யணும், இபாதத்துகள் செய்யணும், திக்ருகள் செய்யணும். ஹதீஸில் தெளிவாக இருக்கிறது. ஒரு வேலைக்காரனுக்கு கூலிக்காரனுக்கு கூலி கொடுக்கப்படுவது அந்த கடைசி நாளில் தானே. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த இரவு எப்படி மற்ற இரவுகள் எல்லாம் அந்த கடைசி 10 நீங்கள் விழித்திருந்து அமல் செய்தீர்களோ அதுபோன்று அந்த கடைசி இரவும் நீங்கள் ரமலானுடைய அந்த கடைசி நாளை பெருநாளுக்கு சொன்னால் இன்று இரவு வணக்கங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக தாய்மார்கள் வந்திருக்கிறீர்கள், வீட்டிலே அமல் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று பெருநாள், பக்ரீத் பெருநாள், அந்த பெருநாள் கூட நம்ம அப்படியே கண்டினியூவாக இருக்கும். அந்த பக்ரீத், நாளைக்கு பக்ரீத்து, இன்னைக்கு அந்த இரவு என்பது அது ஒரு மறக்கடிக்கப்பட்ட ஒரு இரவாக அதை நாம் ஆக்கிவிட்டோம். அதனால் அந்த இரவில் என்ன செய்யணும்? வணக்கங்கள் செய்யணும். அதே போல் லைலத்துல் கத்ருடைய இரவு, மிஅராஜுடைய இரவு, அதிலே இந்த பராத்துடைய இன்று ஷாபான் பிறை எத்தனை 14 முடிஞ்சிருச்சு, 15 ஆரம்பமாயிடுச்சு, மகரிபிலிருந்து ஆரம்பமாயிடுச்சு. அப்போ இந்த ஷாபானுடைய பிறை 15 அமல் செய்யக்கூடியவர்களாக விழித்திருந்து அதில் ஏற்படுத்தப்பட்ட அந்த கபர் ஜியாரத், நம்முடைய முன்னோர்களை போய் சந்திக்கக்கூடிய அந்த பாக்கியம், மௌத்துடைய நினைப்பு. பொதுவாக நம்மகிட்ட சொல்லுவோம், காலையில் எந்திரித்ததோட மௌத்தை பற்றி பேசுனா என்ன சொல்லுவாங்க? காலைல பேசுறதுக்கு ஒரு விஷயமே உங்களுக்கு கிடைக்கலையா? காலைல பேசுறதுக்கு உங்களுக்கு மௌத்தை பற்றி பேசுனா ஏதாவது கொஞ்சம் நல்ல விஷயமா பேசுங்களேன் பேசுறது அப்படின்னு சொல்லுவாங்க. நைட்டு தூங்குறோம்ல, என்ன துவா ஓதி தூங்குறோம் சொல்லுங்களேன். அதுக்கு அர்த்தம் என்னம்மா? உன் பெயரை கொண்டு தூங்கு. டெய்லி நைட் என்ன சொல்லிட்டு தூங்குறோம்? சாப்டர் க்ளோஸ். காலையில் மூச்சு இருந்தால் வீட்டுக்கு, மூச்சு இல்லாட்டி கபருக்கு.
எல்லாரும் துவா ஓதி தான் தூங்குறோம். அல்லாஹும்ம பிஸ்மிக்க, உன் பெயரை கொண்டு மௌத்தாகி விடுகிறேன், உன் பெயரை கொண்டு நாளைக்கு என்ன செய்றேன். காலையில் துவா ஓதணும். அல்ஹம்துலில்லாஹில்லதி எங்களை மரணடிக்க செய்து பிறகு உயிர் கொடுத்து எழுப்பிய பிறகு. அப்ப டெய்லி அதை சொன்னாலும் சரி, நீ துவா ஓதுனாலும் சரி, ஓதாம இருந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக்கா சிறு மௌத், தூக்கத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான வார்த்தையில் சொல்லுவார்கள். தூக்கத்துக்கு இன்னொரு பேரு சின்ன மௌத், சின்ன மௌத். அப்ப நம் முன்னோர்களை நினைத்து பார்க்க வேண்டும். இப்ப 40 நாள் ஃபாத்திஹா, ஒரு வருட ஃபாத்திஹா, வருடம் ஓதுகின்ற அந்த துஆ ஃபாத்திஹா. ஃபாத்திஹானா சூரா ஃபாத்திஹாக்கு பேர் தான் என்னது, அப்படிதானே? சூரா ஃபாத்திஹா ஓதுறோம்ல, கிட்டத்தட்ட 114 சூறாக்கள் இருக்கிறது. 114 சூறாக்களுக்கும் தனித்தனி பெயர் இருக்கிறது. தனித்தனி பெயர். நமக்கு எப்படி தனித்தனி பெயர் வைத்து கண்ணியமாக அழைக்கப்படுகிறதோ அதுபோன்று 114 சூறாக்களுடைய பெயர்களையும் நாம் தெரிந்திருத்து வைத்திருக்க வேண்டும். அதுல ஒரு பெயர் தான் சூரத்துல். நம்ம என்ன பண்ணிட்டோம், அதை ஃபாத்திஹா ஓத துவா ஓதுவாங்க, ஃபாத்திஹா ஓதுவாங்க. அதை அதற்கு ஃபினிஷிங்காக அவர் தச்சு கொடுப்பார். எல்லா இமாமுகளும் என்ன செய்வாங்க, யாசின் ஓதி முடிச்சுட்டு அல் ஃபாத்திஹான்னு சொன்னாலும் என்ன செய்வாங்க, தாய்மார்களுக்கு நம்பிக்கை வரும். இப்போ தான் அதற்கு துவாவே ஆரம்பிக்கிறார். இது வரைக்கும் அதற்கு ஏதோ புசு 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 புசுன்னு ஓதிக்கிட்டே இருந்தார். இப்போ தான் அல் ஃபாத்திஹான்னு சொல்லும் போது அதற்கு என்னக்கு வராது, மெயின் மேட்ருக்கே வராது. அவங்க அப்போ தான் நிம்மதியாகும். இன்னும் சில தாய்மார்கள்லாம் இருக்கிறாங்க, ஓதிக்கிட்டு இருக்கும் போதே புகையை கொண்டு வருவாங்க. இங்கே துவா அப்படி ஓதிக்கிட்டே இருப்போம், புகை வரும். அந்த பொடியை அதற்குங்க கொஞ்சம் நிப்பாட்டி பொடியை போடுங்க. துவா முக்கியமாக, பொடி போடுறது முக்கியமாக. அது நடக்குது சில வீட்டுகளில். பொறுமை இல்லை. துவா ஓதி முடிச்சுட்டு அது ஒரு சடங்காக சொல்லப்போனால் சரியத்திலே இல்லை. அது யார் கண்டுபிடிச்சான்னு தெரியலை. சரி, அப்போ நம்மளை விட்டு சென்றவர்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும், மௌத்தானவர்களை நினைத்து பார்க்க வேண்டும். சொல்லப்போனால் அவ்வப்போது நமது மஹல்லாவை சார்ந்த கபிர்ஸ்தானிற்கு சென்று அந்த மௌத்தானவர்களை பார்த்து அவர்களுக்காக யாசின் ஓதி துஆ செய்யக்கூடிய வழமை உள்ளவர்களாக நாம் உருவாக வேண்டும். எப்பவும் போக மாட்டோம். சரி, ஒரு வருஷத்துக்கு ஒரு தபாவாவது, ஒரு தடவையாவது என்ன செய்யலாம், போகணும். எப்படிப்பட்ட இந்த பள்ளியை உருவாக்க கஷ்டப்பட்டவர்கள் பெருமையிலிருந்து நீக்கப்படலாம். பெருமை, நமக்கு பெருமை உள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால் கபிர்ஸ்தானை பார்க்கும் பொழுது, கபராளிகளை பார்க்கும் பொழுது பெருமை என்ன செய்யும், அவனே நெக்ஸ்ட் யூ, நெக்ஸ்ட் யூ. ரொம்ப நேரம்லாம் இல்லை. ஆமாம், அதனால் அடுத்து நம்ம தான். இப்போ அந்த நினைப்பு உள்ளவர்களாக உலகத்தில் நிரந்தரமான வாழப்போவது கிடையாது. இந்த உலகம் என்பது நமக்கு நிரந்தரமானது கிடையாது, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி. அப்போ மௌத்தை பற்றி நமக்கு சிந்தனை வர வேண்டும் என்று சொன்னால் நம் முன்னோர்களுடைய சிந்தனை நமக்கு வர வேண்டும். குறிப்பாக நம் தாய் தந்தையருடைய நினைவு நமக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அழகாக பிடிக்கிறார்கள். வசியத்து செஞ்சு விட்டு மௌத்தா போவான். சில காரியங்களை அத்தா அம்மா என்ன செய்வாங்க, இந்த மாதிரி நான் மௌத்தான பிறகு செஞ்சு முடிச்சிருங்க, அதுக்கு பேர் வசியத். அந்த வசியத்தில அதை இரண்டாக பிரிக்கிறார்கள். அதில் முதலாவது, அவர்கள் சொன்ன விஷயத்தை கட்டாயமாக நாம் செய்துவிட வேண்டும். போங்க, உசுரோடு இருக்கும் போதே கேட்க மாட்டோம். உசுரோடு இருக்கும்போதே நடுத்தெருவிலே, நடு வீதியிலே, காணாத இடத்திலே, எங்கோ இருந்து வந்தவளுக்காக
எங்கோ இருந்து வந்தவர்களுக்காக தாய் தந்தையரை புறக்கணிக்கக்கூடியவர்கள் அதிகமாகிவிட்டார். சொல்லுவாங்க, அம்மா அத்தாவெல்லாம் பற்றி விட்டுட்டு வீட்டுக்கு முதியோர் அன்னை இல்லம்னு பேர் வச்சிருப்பான். என்ன பேரா? அன்னையே உள்ள இருக்காது, ஆனால் வீட்டுக்கு பேர் அன்னை இல்லை. இருக்கும்போது அவர்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். மௌத்தாகிவிட்டாலும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஏராளம் இருக்கிறது, சரியாக சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அதில் ஒன்றுதான், அவர்கள் வசியத்து செய்துவிட்டால் அதை கண்டிப்பாக நாம் நிறைவேற்ற வேண்டும். இரண்டாவது, வசியத்து செய்யல, நாம் அவர்கள் மீது பெரிய பாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் அவர்களுக்காக நாம் என்னென்ன காரியங்களை நாம் செய்யலாம்? அவர்களுக்காக ஹஜ்ஜு செய்யலாம். எங்கள் அம்மா தாண்டி நான் ஹஜ்ஜு செய்கிறேன், உம்ரா செய்கிறேன், அவர்களுக்காக குர்பானி கொடுக்கிறேன். குர்பானுடைய நேரம் வரும் பொழுது தன் தாய் தந்தையை அவங்க வசியத்து செஞ்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக செய்யணும். வசியத்து செய்யல, நான் பிரியப்படுகிறேன், அவருடைய கபறுகளுக்கு நன்மை போய் சேர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன், ஆவல்படுகிறேன் என்று சொன்னால் அப்போ அவர்களுக்காக நாம் என்ன செய்யலாம்? ஹஜ்ஜு செய்யலாம், உம்ரா செய்யலாம், குர்பானி போன்ற கடமைகள் நிறைவேற்றலாம். அடுத்து இன்னொரு விஷயத்தை சொன்னாங்க, சில விஷயங்களை செய்ய முடியாது. இப்போ அவங்க வாழும் காலமெல்லாம் தொழுகாமல் இருந்தாங்க, தொழுகாமல் அவங்க தொழுகை சேர்த்து நான் என்ன செய்கிறேன், தொழுகிறேன் அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியாது, தொழ முடியாது. அது போன்ற நோன்பாக இருக்கட்டும், இந்த கடமைகளை என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஆனால் நோன்பிற்கும் தொழுகைக்கும் பகரமாக ஃபிதியா என்ற தொகையை நாம் கொடுக்கலாம். ஃபிதியா என்ற, இப்போ அத்தா இருந்திருப்பார், அவர் எப்படியோ இருந்திருப்பார், மகன் ஒரு நல்ல இதில் போய் நல்ல விதமாக திரும்பி அத்தா பற்றி கவலை வந்துருச்சு. அத்தா மூத்தா போயிட்டாங்க, அத்தா வாழும் காலமெல்லாம் என்ன செய்யலை, தொழுகவே இல்லையே, நோன்புலாம் வைக்கலையே, அப்பா அவர் கபூரில் வேதனை செய்யப்படுவாரா இல்லையா? அம்மா வாழும் காலமெல்லாம் நமக்காக கஷ்டப்பட்டு அல்லாஹ்வை வணங்கக்கூடிய விஷயத்தில் பொடுபோக்காக கவனக்குறைவாக இருந்து விட்டார்களே என்று நினைத்து சில நேரம் கவலை வரும்ல. அப்போ அவர்களுக்காக நாம் என்ன செய்யலாம்? ஷரீஅத்து கற்றுக் கொடுக்கிறது, நீங்கள் ஃபிதியா தொகையை என்ன செய்யலாம், கொடுக்கலாம் என்பதாக ஷரீஅத்து நமக்கு சொல்கிறது. இதற்கு ஆதாரமாக ஹஸரத் ஜுஹைனா என்ற கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொல்லுங்களேன், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். நபியுடைய பேர் சொல்லும் போதெல்லாம் என்ன சொல்லணும்? பல தடவை சொல்லியாச்சு, பல தடவை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க, நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோம். திரும்ப மட்டும் என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். நபியுடைய பெயர் எப்போதெல்லாம் உச்சரிக்கப்படுகிறதோ உள்ளத்திலிருந்து ஸலவாத் வர வேண்டும். அப்போ அந்த ஜுஹைனா என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், என் தாயார் வாழும் காலத்தில், எங்கள் அம்மா வாழும் நேரத்தில் ஹஜ்ஜு செய்வதற்காக நேர்ச்சை சேர்ந்திருந்தார். நான் எப்படியாவது ஹஜ்ஜுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் ஹஜ்ஜு செய்யாமலே மௌத்தாகி போய்விட்டார்கள், யா ரசூலல்லாஹ். இப்போ அவர்களுக்காக நான் ஹஜ்ஜு செய்யலாமா, நான் நிறைவேற்றலாமா என்று அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், எப்படி உன் தாயார் கடன் வாங்கி மௌத்தாகிவிட்டார் என்று சொன்னால் அந்த கடனை நீ நிறைவேற்றுவது உனக்கு பொறுப்பாகுமோ, உனக்கு கடமையாகுமோ, அதுபோன்று ஹஜ்ஜும் என்ன செய்யலாம், நீ தாராளமாக செய்யலாம். அதே போல மௌத்தானவர்களுக்கு குர்பானி எப்படி கொடுப்பது? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தான பிறகு அவங்க கிலாஃபத்துடைய பொறுப்புகள் வரும் பொழுது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா 2 ஆடுகள் கொடுப்பாங்க. அப்போ அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது, ஏன் சஹாபியே, ஏன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே
நீ ஒரு ஆள் தானே இருக்கீங்க, ஏன் 2 ஆடு கொடுக்குறீங்க சொன்னாங்க. அந்த 2 ஆட்டில் ஒரு ஆடு எனக்காகவும் மற்றொன்றை எனது மாமனார் எனது பாசத்திற்குரிய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நான் அதை நிறைவேற்றுகிறேன். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதர் இறந்து விட்டால் அவருடைய கணக்கு வழக்குகள் எல்லாம் முடிக்கப்பட்டு விடும். ஆனால் 3 விஷயங்கள் மட்டும் அவர் மௌத்தாயிட்டாலும் தொடர்ந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும், அந்த நன்மைகள் அவர்களுக்கு கபூரில் போய்கொண்டே இருக்கும். அதில் முதலாவது, அவர் வாழும்போது நிரந்தரமான நன்மையை பெற்றும் தரும் வகையில் செய்த தர்மம். இப்போ ஒருத்தர் இருக்கிறாரு, வாழும் நேரத்தில் ஒரு பள்ளிவாசலை கட்டி கொடுக்கிறார், ஒரு மதரசாவை கட்டி கொடுக்கிறார், ஒரு நிஸ்வானை கட்டி கொடுக்கிறார். அது பெரியதோ சிறியதோ, அதாவது உதவிகள் ஏராளம் இருக்கிறது, தேவைகள் ஏராளம் இருக்கிறது. நம்மளால் முடிந்தது, இப்போ நம்ம பள்ளியில் மதரசா நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு ஆசை இருக்கும், பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்யணும், குரான் வாங்கி கொடுக்கலாம். அவன் அந்த குரானை வைத்துக்கொண்டு எப்போதெல்லாம் ஓதுவானோ இருக்கும்போதும் நன்மை வரும், மௌத்தான பிறகும் அந்த நன்மைகள் வரும். இது போன்று அவர் அந்த நன்மையை எவ்வளவு பெரிதாக செய்கிறாரோ, இப்போ ஒரே நீயத்தை அடுத்து இப்போ பயானை கேட்ட பிறகு ஒருத்தர் முடிவு எடுத்துட்டார், நிஸ்வானை நான் என்ன செஞ்சிடறேன், நிஸ்வான் தேவை இருக்குல்ல, பள்ளிக்கு பெரிய தேவை இருக்குது, நானே என்ன செஞ்ச பொறுப்பாக எடுத்து கட்டி கொடுக்குறேன்னு நியத்து வச்சுட்டாங்க. வந்த தாய்மார்கள் எல்லாரும் முடிவு எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், خير الحمد لله. என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், பயான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்ன சொல்லுங்க, பயான் சொல்லிட்டு இருந்தேன். என்ன விஷயம் சொல்லிக்கிட்டு இருந்தேன், நீங்களாம் கவனிக்கிறீங்களான்னு தெரியணும்ல. நான் சார் பேசிகிட்டே போயிட்டேன்னா ஒருத்தர் சும்மால நல்லா பயான் பேசியிருக்கார். பயான் முடிச்சுட்டு வந்து ஒருத்தர் முசாபா செய்யும்போது, ஹஸ்ரத் இன்னைக்கு பயான் என்ன செஞ்சுட்டீங்க, பிச்சு உதறிட்டீங்க, பிச்சு. சரி, அப்போ அஜர்த்துக்கு என்ன பேசுனீங்க அதை மட்டும் கேட்காது, எதை மட்டும் பயான் நல்லா பேசுனீங்க, என்ன பேசுனே என்ன செய்யாதீங்க. அந்த மாதிரி ஒரு பாங்குக்குள்ளே என்ன நம்ம பேசணும்னே என்ன, இதான் ஷைத்தான் மறக்கடிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதனால் அப்போ உதவிகளை பொறுத்து நாம் மௌத்தான பிறகும் நம் கபரிலே வந்து சேரக்கூடிய ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தப்படக்கூடிய உதவி இருக்க வேண்டும். அடிப்படையில் நம் மதரசாவுக்கு பல தேவைகள் இருக்கிறது. குறிப்பாக ஒரு பெரிய தேவை, ஒரு பெரிய கட்டிடம், ஒரு நிஸ்வான், ஒரு மதரசா, ஒரு முன்மாதிரி மஹல்லாவாக இது உருவாகும் என்று சொன்னால் ஜமாத்தார்கள் அதை பொறுப்பெடுத்து துஆ, முதல் விஷயம் என்னங்க, துஆ, பிறகு முயற்சி, அல்லாஹ் கண்டிப்பாக கபூல் ஆக்குவான். அப்போ ஒருத்தர் தன் வாழும் நேரத்திலே நிரந்தரமாக நன்மையை பெற்றுத்தரக்கூடிய வகையிலே செய்த தர்மம். இப்போ நம்ம தர்மம்னா என்ன நினச்சி வச்சுருக்கோம், வரும்போது கேட்பாங்கல்ல, உழுக்குன்னு உலுக்கி 5 ரூபா எடுத்து போடுவார். அந்த அம்மா திரும்ப 10 ரூபா கொடுத்துட்டு, நீ ஏன் வச்சுக்கத்தா, 5 ரூபா எனக்கு என்னது தேவையில்லை, 5 ரூபாய்க்கு வடை கூட 5 ரூபா இல்லை, அவே 6 ரூபா 7 ரூபா ஆக்கிட்டான், அதனால் நான் உனக்கு திரும்ப தர்மம் செய்கிறேன், நீ போய் வாங்கி சாப்பிட்டுக்கன்னு அது சொல்லுது. அந்தளவுக்கு அதை தான் தர்மம் நினச்சி, அது அல்ல. வாழும் நேரத்திலே வாழும் காலத்திலே பிற மக்களுக்கு பிரயோஜனத்தை தரக்கூடிய, இப்போ உதாரணமாக நம்ம பள்ளியாசருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பள்ளியை உருவாக்குவதற்காக தியாகம் பட்டவர்கள், அழைந்தவர்கள், அதில் பாதி பேர் இருக்காங்க, பாதி பேர் மௌத்தா போயிட்டாங்க. அப்போ இங்கே நம்ம தொழுகும் போதெல்லாம், துஆ கேட்கும் போதெல்லாம், குர்ஆன் ஓதும் போதெல்லாம் அவருக்கு என்ன செய்யும், நன்மை போய்கிட்டே. நம்மள்கிட்ட அல்லாஹ் குறைச்சிருவாரானா நம்ம நன்மையும் குறையாது, செய்த நன்மைகள் என்ன செய்யும், போய்கிட்டு. அடுத்து இரண்டாவது விஷயம், மௌத்தான பிறகும் அவர் வாழும்போது போதித்த பயனுள்ள கல்வி, பயனுள்ள
பிரயோஜனம் தரக்கூடிய கல்வி. மூன்றாவது, அவருக்காக துஆ செய்கின்ற நல்ல பிள்ளைகள். ஹஸரத் முதல் 2 கூட ஓகே, முதல் 2 விஷயம் கூட ஓகே. மூணாவது இருக்கே ஹஸரத், மொத்தமாக என்ன ஆகிட்டோம், மைனஸுக்கும் கீழே மைனஸுக்கு போயிட்டோம். அப்படி தானே? தகப்பன் மௌத்தாகி இருக்கிறார், ஜனாசாவுடைய தொழுகை வைக்கப்படுகிறது, மகனுக்கு என்ன துஆ ஓத வேண்டும் என்று தெரியவில்லை. அத்தா மௌத்தா போய் கிடக்கிறாரு, ஜனாசா தொழுகணும். முதல் தக்பீர் என்ன ஓதணுங்க சொல்லுங்களேன்? முதல் தக்பீர் என்ன ஓதணும்? சனா ஓதணும். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக இஸ்முக வ தஆலா ஜத்துக வ ஜல்ல தனாவுக. ஒரே ஒரு வார்த்தையை என்ன செய்யணும்? அதிகப்படுத்தணும். ரெண்டாவது தக்பீர் கட்டணும். என்ன ஓதணும்? ஸலவாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின். அந்த ஸலவாத் அப்படியே ஃபுல்லாக வரும். மூணாவது தக்பீர் கட்டப்படும். அல்லாஹும்ம ஃபிர் லி ஹய்யினா. நிறைய துவாக்கள் இருக்கிறது, நாம் மரணம் செய்து வைக்க வேண்டிய துவா. இந்த துவா பெற்ற பிள்ளைக்கு தெரியலைங்க, அப்படிப்பட்ட பிள்ளையை உருவாக்கி வச்சுட்டு மௌத்தா போயிருக்கோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு தெளிவாக சொல்லிவிட்டாங்க. அவருக்காக துஆ செய்யணும். எப்ப? ஒவ்வொரு தொழுகைக்கும் வந்தும் யா அல்லாஹ், என் அம்மா அத்தாவை காப்பாத்தியா அல்லாஹ், கபர்ல இருந்து காப்பாத்தியா அல்லாஹ். பாத்தியானா சாப்பாடு, சோறு, அந்த அந்த விஷயத்துல தான் ஷரியத் முழு மும்முரம் காட்டுகிறதே தவிர தொலை கூட கிடையாது. அன்னைக்காவது நுகர் தொழுதுட்டு அசரத்தை கூப்பிட்டோம்னா கிடையாது. பாத்தியா ஓதிடணும். அது நல்ல ஒரு பழக்கம்னா ஓதின பிறகு என்ன செய்வா? சாப்பாட்டில் கை வைப்பாங்க. அல்லாஹ் முன்னாடியாக அழகான இப்படிப்பட்ட வார்த்தைகள். அப்போ மௌத்தாகிவிட்டால் செய்கின்ற, நாம் மௌத்தாகிவிட்டாலும் நமக்கு வந்து சேருகின்ற அமல்களில் இந்த 3 அமல்கள்: நிரந்தர நன்மை தரக்கூடிய தர்மம், 2வது பிரயோஜனம் தரக்கூடிய கல்வி, 3வது அவருக்காக துஆ செய்கின்ற நல்ல பிள்ளைகள். அப்படிப்பட்ட பிள்ளைகளை நாம் வாழும் காலத்திலே உருவாக்க. தாய்மார்கள் வந்திருக்கிறீங்க, காலையில் ஸ்கூலுக்கு உசுப்பும் போது இவெல்லாம் கேட்டால் தெரியும், உங்கள் அம்மா எப்படிப்பா உசுப்புறாங்கன்னு கேட்டால் சொல்லிடுவேன். எப்படி உசுப்புறாங்க? நல்லபடியாவா? உள்ள பால் பாத்திரம் பறக்கும், வடை சட்டி பறக்கும், தண்ணி கேனு பறக்கும், அது பறக்கும், இது பறக்கும். அவர்களை எழுப்பும் பொழுது நல்ல வார்த்தைகளோடு எழுப்புங்கள். அந்த போய் பக்கத்தில் உட்காந்து துஆ செய்து, மகனே எங்கள் கிட்டங்க நாங்களே அப்பா 7வது வானத்தில் இருப்போம், நாங்களே அந்த சில பொறுப்புகள்லாம் என்ன பண்ணிட்டோம்? வீட்டம்மாக்கு எழுதி வச்சுட்டோம். பிள்ளைகளை கிளப்புவது அவங்க தான். நம்ம உள்ளே போய் கதவை சாத்திட்டு அவன் எப்படி நாளைக்கு துஆ செய்வேன்? நாளைக்கு கவரில் எப்படி துஆ செய்வேன்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு விஷயத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்வதற்கான கடமைகளை நாம் இருக்கிறோம். எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நாம் நம் பிள்ளைகளுக்காக துஆ செய்ய வேண்டும். அந்த நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். யா அல்லாஹ், என் பிள்ளையை சரியான பாதையிலே செலுத்து, என் பேர பிள்ளைகளை சரியான பாதையிலே செலுத்து. ஒரு பொருள் வாங்கி கொடுக்குறோம், நான் எப்படி பார்த்து பார்த்து வாங்கி கொடுக்குறோம், இது தரம் வாய்ந்ததா சரியானதா என்று பார்த்து. அதுபோன்று நம் பிள்ளைகளுக்கு அதிகமாக துஆ செய்யக்கூடிய பெற்றோர்களாக உருவாகும் என்று சொன்னால், நாம் மரணித்த பிறகு, நாம் மௌத்தாகிய பிறகு அந்த பிள்ளைகள் நமக்காக அதிகம் துஆ செய்வார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் ஒரு விஷயத்தை உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட வாழ்க்கை ஷரியத் நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறதோ அதை முழுமையாக வாழ்வதற்கு நாம் பற்றி பிடித்துக் கொள்வர்களாக இருக்கிறது. ஒரு கருத்து இப்படி சொல்லப்படுகிறது. ஒரு பெரிய இமாம் சுஃபியான் தௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், எப்படி உயிரோடு உள்ளவர்களுக்கு, இப்போ உயிரோடு நம்மலாம் இருக்கிறோம், நமக்கெல்லாம் உணவு பெரிய தேவையாக இருக்கா இல்லையா? சாப்பாடு பெரிய தேவை உள்ளவர்களாக இருக்கிறோம், பசித்தவர்களாக இருக்கிறோம். அதுபோன்று இறந்தவர்கள் துஆவிற்காக ஏங்கிக் கொண்டிருப்பார்கள் என்பதாக சுஃபியான் தௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்.
எப்படி வாழுங்காலம் உயிரோடு இருப்பவர்களுக்கு உணவு ஒரு பெரிய தேவையாக இருக்கிறதோ, மௌத்தானவர்கள் மரணித்தவர்கள் துவாவிற்காக, ஏன்னா துவா செய்ய செய்ய அங்கே கபருடைய வேதனைகள் குறைக்கப்படலாம். கபரில் என்ன நடக்குது அந்த விஷயங்கள் எல்லாம் பேச வேண்டியதுனால் இந்த இரவு பத்தாது. அவ்வளவு விஷயங்கள் சொல்லப்படுகிறது. வெறும் இந்த உலகத்தை நம்பி உலக விஷயத்தை, தொழில் விஷயத்தை மட்டும் நம்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. தாய்மார்கள் மிக கவனத்தில் கொள்ள வேண்டும், வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும், சில விஷயங்களிலே தன் நாவுகளை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. இறுதியாக இந்த இரவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க திடீரென்று வீட்டில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டில் இருக்கும் பொழுது திடீர்னு பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணா. எங்கன்னு பார்த்தா தேடி போனாங்க. ஜன்னத்துல் பக்கீல, மதீனாவில் ஜன்னத்துல் பக்கீல, அங்கேருந்து கபராளிகளுக்காக துவா செஞ்சாங்க. அது அடிப்படையில் வச்சு தான் நம்ம இந்த அமல்களை நம்ம செய்யும். அடிப்படையில் வச்சு தான் அந்த அமல்கள் நம்ம செய்யும். இன்னொரு ஒரு ஹதீஸ் இருக்கிறது, இந்த ஷாபானுடைய 15 நீங்கள் அடைந்து விட்டால் பூமு லைலஹா வசூமு நஹாரஹா, நீங்கள் அந்த இரவிலே நோன்பு, அந்த இரவிலே நின்று வணங்குங்கள். நீங்கள் நோன்பாளிகளாக அடுத்த அந்த நாளைக்கு என்ன செய்யணும், நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், நம் மதரசாவில் ஓதி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாம், அதுபோன்று பெரும் பெரும் மாணவிகள் எல்லாம் இந்த 13, 14, 15 நோன்பு நோக்கக்கூடியவர்களாக ஆகிவிட்டார். 13, 14, 15 எல்லாம் உஸ்தாதிகள் நோன்பு வச்சிருக்கிறாங்க. பெரிய பெரிய மாணவிகள் நோன்பு வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் கிருபை செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் வந்து விட்டோம். இடையில இப்போ ஒரு டீ பிரேக், டீ இடைவேளை. இன்ஷா அல்லாஹ் அப்படியே வெளியே சென்று தேநீரும் அதற்கு இடையில இருக்கக்கூடிய அந்த பால் பண்ணும் இன்ஷா அல்லாஹ் நாம் உண்டு விட்டு இஷாவுடைய தொழுகையில் இருந்து தொழுது முடித்து விட்டு 2 கபிரிஸ்தானுக்கு நாம் செல்ல வேண்டியது இருக்கிறது. வெளியிலே நின்று ஜமாத்தாக துவா செய்து இந்த வாகனத்தில் நம்ம கிளம்பி அங்கே போகணும். அங்கே போய் நம்முடைய முன்னோர்களுக்காக துவா செய்யணும். முடித்துட்டு மறுபடியும் என்ன செய்யணும், நமக்கு முன்னோராக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, கோரிப்பாளையத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அதனால் இன்ஷா அல்லாஹ் அங்கேயே நாம் துவா செய்யவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் எதை கேட்டோமோ அது நாமும் நீங்களும் தொடர்ந்து அமல் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெளியில் உட்காந்துருங்க. வாங்க, அப்படியே வெளியில் எல்லாரும் உட்காந்துருங்க.